ஓம் சரவண பவ. கந்த ஆத்ம பந்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். அலைபோல் உலகில் மனிதர்கள் தோன்றி மறைகின்றார்கள். அவ்வலையில் நானும் ஒருவனே. எனினும் தணிகேசர் அருளால் இந்த அலை ஒரு முத்தேனும் பூமி என்னும் கரையில் சொரிய வேண்டும், அம்முத்து தணிகேசருக்கு உரியதாக வேண்டும் என்று தன் நாட்குறிப்பில் எழுதி வைத்திருப்பதைப் போல ஒன்றல்ல இரண்டல்ல பல பல முத்துக்களை பூமி என்னும் கரையில் உதிர்த்த திரு செங்கல்வராய பிள்ளை அவர்களின் இளமை கால மற்றும் அலுவலக பணிக்கால வரலாற்றை தொடர்ந்து அவரது ஓய்வு காலத்தில் அவர் ஆற்றிய தமிழ்த்தொண்டு, சிவத்தொண்டு, திருமுருகன் பன்னிரு திருமுறை தொகுத்தல் பணி என பல அரிய தகவல்களை சிந்திக்கவிருக்கிறோம் இக்காணொளியின் வாயிலாக. தன்னுடைய அலுவலக பணியில் தான் புரிந்த சிறப்பான சேவையின் அடையாளமாக ராவ் சாஹிப் மற்றும் ராவ் பகதூர் என்ற பட்டங்களுக்கு சொந்தக்காரரான திரு பிள்ளை அவர்களின் அலுவலக பணியும் ஆன்மீக பணியும் சிறப்போடு சென்று கொண்டிருந்தது எந்த அளவிற்கு இனிப்பான உண்மையோ அதே அளவிற்கு கசப்பான உண்மை ஆரணங்கு அம்மையாரின் மறைவுக்கு பின் ஆழ்துயரத்தில் இருந்த அவரது குடும்ப சூழல். இதையடுத்து பிள்ளை அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த தன் தமையனாரின் வற்புறுத்தலாலும் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் சாரதா அம்மையாரை மறுமணம் செய்த தணிகைமணி ஐயா 3 பிள்ளைகளுக்கு தந்தையானார். தன் 2 பெண் பிள்ளைகளுக்கு ஞானபூரணி மற்றும் சசிவல்லி என்ற பெயர்களையும், தன் குலம் தழைக்க வந்த ஆண் மகனுக்கு தணிகை நாயகன் என்ற பெயரும் சூட்டி அகமகிழ்ந்தார். இவ்விதமாக திருமுருகன் தணிகேச திருவருளால் பிள்ளை அவர்களின் குடும்ப வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இவருடைய சிறப்பான அலுவலக பணிக்காலம் 33 ஆண்டுகள். அதே போல ஓய்வு காலத்தில் இவர் இறைப்பணி, தமிழ்த்தொண்டு என புரிந்த மொத்த காலமும் 33 ஆண்டுகள். எவ்வளவு அருமையான பொருத்தம்! 1938ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற பிள்ளை தன் ஓய்வு காலத்தில் ஓய்வு என்ற பெயருக்கே இடம் இல்லாத வகையில் தன் முழு நேரத்தையும் இறை வழிபாட்டிற்கும் ஆய்வு பணிகளுக்கும் செலவிட்டவர். காலையில் தன்னுடைய ஆராய்ச்சி வேலைகளை தொடங்குவதற்கு முன்பு திருமுருகாற்றுப்படை பாராயணம் செய்வதை வழக்கமாக கொண்டவர் ராவ் பகதூர். பின்னர் கந்தர் கலிவெண்பா பாராயணம் செய்வார். தினந்தோறும் தவறாமல் தணிகேசரை குறித்த தியானம், தணிகேசருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வாய்மணக்க திருப்புகழை சொல்லி கந்தர் அலங்கார பாடலையும் கூறிவிட்டுத்தான் உணவருந்துவார். மறுபடியும் ஆராய்ச்சி வேலையில் ஈடுபடுவார். பிறகு மாலை அனுஷ்டானம் முடித்து திருமுருகாற்றுப்படை முதலான அனைத்து நூல்களையும் மீண்டும் பாராயணம் செய்து இரவு உணவுக்கு பின்னர் திருவாசகத்தின் அடைக்கலப்பத்து பதிகத்தில் ஒரு பாடலான மாவடு வகிரண்ண கன்னிபங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாவிடையாடு குழற்போர் கரந்து பரந்ததுள்ளம் ஆகெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்ற பதிகத்தை பாராயணம் செய்து பின்பு தான் உறங்கச் செல்வார். இப்படி தனது தினசரி வாழ்க்கையின் அதிகப்படியான நேரத்தை நூல் ஆராய்ச்சிகளிலும் நூல் இயற்றுவதிலும் இறை வழிபாட்டிலும் செலவழித்த திரு பிள்ளை அவர்கள் வள்ளிமலை சுவாமிகளை தனது குருவாக கருதியவர். 1939ஆம் ஆண்டு சைவ திருமுறைகளுள் முதலிடம் பெறும் திருஞான சம்பந்தரின் தேவார பாடல்களின் ஆராய்ச்சியை தொடங்கி 1 ஆண்டிற்குள் சம்பந்த தேவார ஆராய்ச்சி நூலை எழுதி முடிக்கவும் செய்தார். சம்பந்த தேவார ஒளிநெறி என்னும் இந்நூல் 1946ஆம் ஆண்டு வெளிவந்தது. தேவார ஒளிநெறி வெளிவருவதற்கு முன்னரே தன் குருவாக கருதிய வள்ளிமலை சுவாமிகளின் மேல் சச்சிதானந்த கலிவெண்பா பாடியுள்ளார். 1943ஆம் ஆண்டு தணிக நாயகன் மாலை என்ற பாமாலையும் தணிகை முப்பூ என்னும்
நூலையும் பாடியிருக்கிறார். அதே ஆண்டில் பழனியில் கூடிய திருப்புகழ் மாநாட்டில் திருப்புகழில் கண்ட சில குறிப்புகள் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். அதேபோல முருகன் திருநாமம், அருணகிரிநாதரும் திருமூல நாயனாரும், முருகரும் தமிழும் போன்ற பல தலைப்புகளில் சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். திருவிருஞ்சை முருகன் பிள்ளை தமிழுக்கு அரும்பத விளக்கமும் தணிகை வரலாறும் கார்த்திகை வண்ணமும் எழுதியவர் நம் செங்கல்வராய பிள்ளை அவர்கள். முருகப்பெருமானை வணங்குவதை வாழ்வின் நோக்கமாக கொண்ட திரு செங்கல்வராயர் தேவாரத்தை ஆய்க என்னும் அருணகிரியாரின் உபதேசத்தை தன் சிரமேற்கொண்டு வாழ்வு பணியாக்கியவர். தன் ஓய்வு காலத்தில் கூட நிலையான பணியொன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் சைவ திருமுறைகளுக்கு சொல்லகராதியும் அவற்றிற்கான கட்டுரைகளையும் எழுத தலைப்பட்டவர். 1946 ஆண்டு விளத்தொட்டி புராணம், மயூர புராணம் ஆகிய புராண நூல்களை படித்து முடித்து அருணகிரிநாதர் வரலாறும் ஆராய்ச்சியும் என்னும் நூலையும் எழுதி முடித்தார். பின்னர் அப்பர் தேவாரம் என்னும் 4ஆம் திருமுறை ஆராய்ச்சியை எழுதி முடித்தார். நால்வர் பிள்ளை தமிழில் சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் என்னும் பகுதியை பாடியும் முடித்தார். பல்வேறு பணிகளுக்கிடையேயும் தன்னுடைய குருவாக கருதிய வள்ளிமலை சுவாமிகளின் விருப்பத்திற்கு இணங்கி வள்ளி கல்யாண கும்மி, 63 துதிப்பா என்னும் நூல்களையும் எழுதி திருப்புகழ் பாராயண தொகுதியையும் துணை மாலையம்மை பிள்ளை தமிழையும் பதிப்பித்தார். இப்படி இவரது நூல் ஆராய்ச்சிகளையும் நூல் இயற்றங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். சுந்தரர் ஆராய்ச்சி, திருவாசக ஆராய்ச்சி, திருக்கோவையார் ஆராய்ச்சி என பல ஆராய்ச்சி பணிகளை செய்த திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் 1971 ஆண்டு திருவிசைப்பா ஆராய்ச்சியில் நிறைவு செய்தார். முதன்முதலாக தமிழ் உரைநடையை பற்றி ஆங்கிலத்தில் நூல் எழுதிய பெருமை பிள்ளை அவர்களுக்கே உண்டு. 1943 ஆண்டு பழனியில் கூடிய திருப்புகழ் மாநாட்டில் சூரியனார் கோவில் ஆதீனத் தலைவர் தவத்திரு மீனாட்சி சுந்தர தேசிகர் தணிகைமணி என்னும் பட்டத்தை திரு செங்கல்வராய பிள்ளை அவர்களுக்கு சூட்டி மகிழ்ந்தார். இவர் மிகச்சிறந்த உரையாசிரியர் மட்டுமல்ல, பதிப்பாசிரியர், படைப்பாற்றல் மிக்கவர், சொற்பொழிவாளர், மொழிபெயர்ப்பாளர் என்பதற்கெல்லாம் சான்று இவரது நூல் ஆராய்ச்சிகளும் இவர் இயற்றிய நூல்களும் ஆகும். சைவ சமய ஒளிநெறியையும் ஒளிநெறி கட்டுரைகளையும் எழுதி வெளியிடத் தொடங்கிய காலத்தில் 1952 ஆண்டிலேயே தணிகைமணியார் திருப்புகழ் உரையினை மாதந்தோறும் பகுதி பகுதியாக வெளியிட்டு பின் தொகுதி தொகுதியாக 6 தொகுதிகள் வெளியிட்டுள்ளார். அருந்தமிழ் நூல்களுக்கு உரை கண்டவர்களின் வழித்தோன்றலாக வந்தவர்தான் நம் தணிகைமணி ஐயா. இவர்தான் திருப்புகழுக்கு உரை கண்டவர், முருகவேளுக்கு 12 திருமுறை கண்டவர். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் மீது முருகனார் பாடிய ஸ்ரீ ரமண சந்நிதி முறையில் சிறு துதியையும் பாடியுள்ளார். இத்தகைய சிறப்புடைய செங்கல்வராய பிள்ளை அவர்களை பற்றி இன்னும் பல்வேறு தகவல்களை அறிந்து பயன்பெற இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன். வணக்கம்.